ஏங்க எவ்வளவு நேரமா இங்க இருக்கிறீங்க? என்னங்க ஆச்சு உங்களுக்கு? டேய் போடா போய் அப்பா தண்ணி கொண்டு வாடா. சரிம்மா. ஏங்க ஏங்க இப்படி பண்றீங்க? உங்களுக்கு வேணா நாங்க முக்கியம் இல்லாம இருக்கலாங்க, ஆனா எங்களுக்கு நீங்க வேணுங்க. எங்களுக்கு நீங்க ரொம்ப முக்கியங்க. அனுச்சிரு தங்க. எங்கடா வந்தீங்க நீங்களா? தம்பி, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தியா? வீடு பூரா தேடி பாட்டுனுங்கம்மா, ஐயாவை காணோம். எங்க பேரு ஏனுங்க, ஐயாவை எங்கேயாச்சும் பாத்தீங்களா? அம்மா அம்மா, அவரை பாத்தீங்களா? நான் பாக்கலையேம்மா. பாருங்க. எல்லாரையும் தன்னால எங்க குடும்ப சண்டைக்காக கஷ்டப்படுத்திட்டோம். சாகரத்துக்குள்ள ஏதாவது நல்லது செய்யலானோ, நாங்க செஞ்ச தப்பையாவது திருத்திக்கலான்னு முடிவு பண்ணி சுப்பிரமணியத்தை கொண்டு வந்திருக்கோம். அது சரி, பிரச்சனையே சாமி எங்க வைக்க போறீங்கிறது தானே. இங்க பாருங்க, சாமியை என் வீட்டு தோட்டத்திலயோ அவர் வீட்டு தோட்டத்திலயோ வைக்க போறது இல்ல, ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வைக்க போறோம். அப்படின்னா ஒரு பெரிய திருவிழா ஏற்பாடு. யார் விட்டு போன கையை பிடிக்கிற? ஐயா விடுங்க, நான் அவனை கையை பிடிச்சி கரடா பண்றா, விட சொல்ற. என்ன வேணா சொல்றீங்க? மாப்பிள்ளை ஆயிட்டான். மாப்பிள்ளையா? இவனா? ஒருத்தர் விரும்புறாங்களாம். யோசித்து பார்த்தேன், சந்தோஷமா இருக்கட்டுமே, அதான் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். இதான் செய்தியா? அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு? டேய் மஞ்ச காய்ச்ச கொண்டா. ஐயா தாலியா? டேய் என்ற திட்டு மொழி முடிக்கிற? ஐயா வேணாமுங்க. நானே சரின்னு சொல்லிட்டேன்லடா, கட்டுறா தாலியா? ஐயா ஒரு பொண்ணுக்கு ஒரு தடவை தாங்க தாலி கட்ட முடியும். நான் நேற்று ராத்திரி கட்டிட்டேங்க. நம்பிக்கை வீண் போகிற. அங்க பாரு, யாரு வந்துட்டா பாரு. சுதா. அம்மா. சுதா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கம்மா. ஏன்டா வந்த நீ? உன்னை வர வேணான்னு சொல்லுதானே ஃபோன் பண்ண. நீ வர வேணான்னு சொல்லுவேன்னு தெரியுமா, அதான் ஃபோன் எடுக்கல. இங்கே எவ்வளோ நடக்கும் போது அங்கே நான் ரூம்ல இருந்து CNN நியூஸை பார்த்து கல் விழுந்துச்சா இல்லையான்னு நகத்தை கடிச்சிட்டு இருப்பேன்னு நினைச்சிங்களா? உங்களை வேற கூப்பிட்டா இந்த ஊரை விட்டு வரமாட்டேன். வணக்கம் ஐயா. இந்த சந்தோஷமான நேரத்தில் இந்த மாதிரியான விஷயத்த சொல்ல எனக்கே கஷ்டமா இருக்கு. பரவாயில்ல சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் நாளைக்கு அதிகாலையில் கல் விழ போகுதுன்னு. அதுக்கு அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா உங்க எல்லாரையும் ஊரை காலி செஞ்சுட்டு பக்கத்து ஒரு பல்லடத்துக்கு கொண்டு போக சொல்லியிருக்காங்க. நாங்க எதுக்கு சார் ஊரை காலி செய்யணும்? அதெல்லாம் முடியாது சார். உங்களுக்கு பிரச்சனை வந்தா சமாளிக்கிற தேவையான அடிப்படை வசதியோ மருத்துவ உதவியோ இங்க கிடையாது. அதனால உங்களை பக்கத்து டவுனுக்கு மாத்த சொல்லியிருக்காங்க. ஏன் சார் அங்க மட்டும் கல் விழாதா? அங்கேயும் கல் விழ வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் அவசர உதவிக்கு மருத்துவ வசதி உடனே கிடைக்கும். அதுக்காக தான். திடுப்புன்னு சொந்த ஊரை காலி பண்ண சொன்னா எப்படிப்பா? இப்பவே நேரம் கம்மியா இருக்கு. உங்களை மாதிரி இன்னும் நிறைய கிராமங்களை நான் காலி செய்ய வேண்டியிருக்கு. சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்.
நான் வரமாட்டேம்மா. வாங்க போலாம். நான் வரல. வாங்கப்பா. என்னால வர முடியாது. சொல்றத நான் கேளுங்கப்பா. இங்கே இருக்கிறேம்மா. வாங்க போலாம். நான் வரமாட்டேம்மா. வாங்கப்பா. வாய் திறந்து ஒன்னை என்ன விழுங்கும் பூமி கைய நீட்டி மிச்சமுள்ளத அணைக்கும். ஏதோ நிரந்தரமில்ல, யாரோ உடன் வருவதில்லை. காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல, காட்டுக்கு போன பின்னே காலமுக்க உறவும் இல்ல. ஆட்டுக்குடியில எடுத்துட்டு பஸ்ல ஏறக்கூடாதுமா. இல்ல நான் அம்மாவோட தான் சொல்லிக்கிட்டே இருக்கான், கேட்க மாட்டேங்கிற. அம்மாவோட குடு தான் வருவேன். குடுமா. என் அம்மாவை விட்டுருங்க, விட்டுருங்க என் அம்மாவை. மீனா மீனா நீங்களே இறங்குமா. நான் சொல்றது கேளுமா. ஒருத்தவங்களே இறங்க, சீக்கிரம் இறங்குமா. அம்மாவை விட்டுட்டு வாமா போலாம். நான் அம்மாவை விட்டு வர மாட்டேன். அப்பா சொன்னா கேளுமா, இங்க இருந்து ஆபத்துமா. அப்ப அம்முக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லையா? அம்மா எல்லாம் ஏத்திக்க மாட்டாங்கம்மா. அம்முவும் இங்கதான் இருக்கோம், நானும் இங்கதான் இருப்பேன். வா அம்மு நம்ம அம்மா. போலாம். ஹலோ, என்ன சார் பண்றீங்க? ஏன் சார் இறங்குறீங்க எல்லாரும்? அம்மா ஏமா இறங்குறீங்க எல்லாரும்? உங்களை எல்லாம் பக்கத்துல கொண்டு போய் சேர்க்கறது கவர்மெண்ட் ஆர்டர். உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். எங்க சார் போறீங்க? இல்ல தம்பி, நாங்க வர்றதா இல்ல. அப்ப இங்கே இருந்து கல்லு கிள்ளி விழுந்தா உங்களை எல்லாம் யார் சார் காப்பாத்துவாங்க? தம்பி, உசுருக்கு பயந்து இந்த மண்ணை விட்டு போற கூட்டம் நாங்க இல்ல. இந்த மண்ணுக்காக உசுரையை கொடுக்கறவங்க. நாங்க செத்தாலும் அப்பிச்சு கிராமத்திலே சாகுறோம். ஐயா, திருப்பூர்ல இருந்து கலெக்டர் போன் பண்ணியிருந்தாரு. ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைங்கய்யா, பல்லடத்தை சுத்தி இருக்கிற 19 கிராமங்களுக்கும் பஸ் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல ஒரே ஒரு கிராமம் மட்டும் எவ்வளவு சொல்லியும் கேட்காம ஊரை காலி பண்ண மாட்டேங்கிறாங்க ஐயா. அதான் உங்ககிட்ட. எந்த கிராமம்? அப்புச்சி கிராமம் ஐயா. சந்தோஷமா இருக்கியா? இப்படி எல்லாத்தையும் ஒன்னா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நாமெல்லாம் இப்படி ஒத்துமையா வாழாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு அடுத்தவங்க பிரச்சனையை கண்டுக்காம, ஏன் சாமிய கூட நாம ஊருக்குள்ள விடாம தானே வச்சிருந்தோம். இப்ப இன்னும் ஒரு நாள் தான் நாம உசுரோட இருப்போம் தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் மனசு வருந்தி ஒன்னு ஊடி தப்ப உணர்ந்து நிக்கிறோம். இந்த சுனாமி, பூகம்பம், புயல் இப்படி இயற்கை சீற்றங்கள்லாம் பிரிஞ்சிருக்கிற நம்மளெல்லாம் ஒண்ணு சேர்க்கத்தான் வருதோ என்னமோ. இது நம்ம கூட கடைசி கூட்டமா கூட இருக்கலாம். பிடிச்சு நம்ம உசுரோட இருந்தா சந்திப்போம், சந்திப்போம், சந்திப்போம். அண்ணா, உங்க வீட்டில்
வீட்டில் பணம் திருடுனது நான் தானே, என்னை மன்னிச்சிருங்கண்ணே. நான் மன்னிச்சு என்னப்பா பண்ண போறேன்? ரொம்ப நன்றிண்ணே. பத்திரமா இரு. ம். ஐயா, அன்னைக்கு கூட்டத்தில் உங்களை பற்றி பரவாயில்ல தம்பி, அது எங்களுக்கும் தேவைப்பட்டுச்சு. விண்கல் வீழ்வதற்கு இன்னும் சற்று நேரங்களே உள்ள நிலையில் தமிழகத்தின் அநேக இடங்களில் தெருக்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. இவ்விண்கல்லினால் பேராபத்து பாதுகாப்பான இடங்களிலும் கட்டாயம் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். எளிதாக தீப்பற்றிக் கொள்ளக்கூடிய பொருட்களை பத்திரப்படுத்தி வைக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். அரசு அதிகாரிகளால் எழுப்பப்படும். டேய் தீரா, போகாதடா. தீரா, வேணாடா, சொல்றத கேளுடா. உனக்கு என்ன பைத்தியமா? இப்ப ஏன் இங்க வந்த? உனக்கு வேணும்னா ஊரு முக்கியமா இருக்கலாம், எனக்கு நீதான் வேணும்.
கொஞ்சம் நம்ம பயப்பட்ட மாதிரி யாருக்கும் ஒன்றும் ஆகல. சந்தோஷமா இருக்கு. ஒன்றும் ஆகல இல்ல. ஐயா என் பையனை பாத்தீங்களா? என்ன சொல்றீங்க? என் பையனை காணாங்க. எங்க போனான்னு தீரா, தெரியல. அந்த பக்கம் தீரா, 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 தீரா. எங்க போனான்னு தெரியல. டேய் அங்கிட்டு போய் தேடுங்க. அந்த பக்கம் போய் பாருங்க. எங்க போனா? தீரா அந்த போய் கல்ல விழுந்ததுல நம்ம ஊருக்கு தண்ணி வந்துருச்சு போய். தமிழகத்தை அச்சுறுத்தி வந்த மாபெரும் விண்கல் பூமியில் வந்து வீழ்வதற்கு ஒரு சில வினாடிகளுக்கு முன்பு தகர்க்கப்பட்டது. இதை பற்றி ISRO விஞ்ஞானியான திரு G கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூறுகையில், இந்த விண்கல் பூமி மண்டலத்துக்குள்ள வந்ததும் அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோம். we are tracking it continuously. ஒரு பாதுகாப்பான நிலை தூரத்துக்கு அது வந்ததும் நம்ம இந்திய விஞ்ஞானிகள் இன்டர்கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஏவுகணைகளை செலுத்தி அந்த விண்கல்லை சுக்குநூறாக தகர்த்து எறிந்தனர். நொறுங்கிய விண்கல்லின் பகுதிகள் தமிழ்நாட்டின் சுமார் 18 மாவட்டங்களில் வீழ்ந்து பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இருப்பினும் இதுவரை எந்த உயிரிழப்பும் ஏற்பட்டதாக தகவல்கள் இல்லை.